ಹಲೋ ಲರ್ನರ್ಸ್, ಇವತ್ತು ನಾವು ಟೀಚಿಂಗ್ ಪ್ರಾಕ್ಟೀಸ್ ಬಗ್ಗೆ ಕಲಿಯೋಣ. ಈ ವಿಡಿಯೋನ ಆಬ್ಜೆಕ್ಟಿವ್ಸ್, ಈ ಸೆಷನ್ ನಂತರ ನೀವು ಏನು ಕಲಿತೀರಾ ಅಂತ ನೋಡೋಣ. ಪ್ರೆಸೆಂಟೇಷನ್ ಸ್ಕಿಲ್ಸ್ನ ಪ್ರಾಮುಖ್ಯತೆ, ಎಫೆಕ್ಟಿವ್ ಪ್ರೆಸೆಂಟೇಷನ್ ಸ್ಕಿಲ್ಸ್ ಫಾಲೋ ಮಾಡೋದು. ಬನ್ನಿ ஆரம்பிசோಣ. சாக் போர்டு பயன்படுத்தும் முறை. பிளாக் போர்டு இல்லனா சாக் போர்டு இது ட்ரெயினர்ஸ்க்கு ரொம்ப உதவிகரமா அமையுது. ஏன்னா இது குழந்தைகளோட மூளையோட சம்பந்தப்பட்ட ஒண்ணு. அதோட அவங்க புரிதலை இது வலுவாக்குது. சாக் போர்டு பயன்படுத்துற விதத்தை சாக் போர்டு பயன்படுத்தும் ஸ்கில்னு சொல்வாங்க. அதோட கிளாரிட்டியால தான் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடைக்குது. கிளாரிட்டி, மோட்டிவேஷன், ஹோலிஸ்டிக் பிக்சர் அண்ட் வெரைட்டி காம்போனன்ட்ஸ். பிளாக் போர்டை பயன்படுத்தணுங்கிற ஒரு சஜஷனுக்காக சில பாயிண்ட்ஸை கவனிக்கணும். சரியா பயன்படுத்துதல், அக்யூரசி, கண்டிஷனை செக் பண்றது, லைட்டை செக் பண்றது, கிளீனா வச்சுக்கிறது, சாக், டஸ்டர், பாயிண்டரை பயன்படுத்துறது, சாக்கை பிரஸ் பண்றது, எழுதிக்கிட்டே பேசுறது, எதையுமே கவர் பண்ணக்கூடாது, அழிக்கிறது. ஸ்கில் ஆஃப் க்ளோசர் இது செட் இண்டக்ஷனோட காம்ப்ளிமெண்ட்ரி. இது எப்போ உங்களுக்கு கிடைக்கும்? அதாவது ஒரு லெசன் இல்லனா ஒரு லெசனோட பர்டிகுலர் ஒரு பார்ட், அதோட இம்பார்ட்டன்ஸ், அதோட முக்கியத்துவத்தை ட்ரெய்னர் மூலமா நீங்க கத்துக்கிறது. அதோட இதுவரைக்கும் நீங்க கத்துக்கிட்ட சப்ஜெக்டோட இதையும் நீங்க சேர்த்துக்க முடியும். அதாவது இதுவரைக்கும் நீங்க என்ன கத்துக்கிறீங்களோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த சப்ஜெக்டுக்கு சம்பந்தமான மத்த விஷயங்களையும் நீங்க அழகா கவர் செஞ்சுக்கணும். அப்போதான் இது முழுமை அடையும். காம்போனன்ட்ஸ் ஆஃப் டீச்சிங் ஸ்கில்ஸ். இதுல டீச்சரோட ஸ்கில்ஸ் தெரியும். அவங்க கத்துக் கொடுக்கற விதத்தையும் புரிய வைக்கிற விதத்தையும் பார்த்து நீங்க அவர் திறமைய எடை போடலாம். இதுல 3 காம்போனன்ட்ஸ் இருக்கு. பர்செப்ஷன். ஒரு ட்ரெயினி டீப்பா எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறதுக்காக டயக்ராம் வரைஞ்சி காட்டணும். அனுபவம். இதுல உங்க எண்ணங்களுக்கும் அனுபவத்துக்கும் முக்கியத்துவம் உண்டு. அங்க டீச்சருக்கு என்ன தெரியுங்கிறது தெரியும். ஆக்ஷன். தன்னோட சப்ஜெக்ட புரிய வைக்கிறதுக்காக அவங்க கிட்ட தனி திறமை இருக்கணும். அத அவங்களோட ஆக்ஷன் மூலமா புரிய வைக்கணும். ஒரு லெசனை புரிய வைக்கிறதுக்கும் ஆழமா பதிய வைக்கிறதுக்குமான ஸ்கில். ஒரு லெசனை பிரசன்டேஷன் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸ் கூட இன்வால்வ் ஆகணும். அவங்க கவனத்தை ஈர்க்கணும். அதோட முக்கியமான விஷயத்த நல்ல விரிவா எடுத்து சொல்லணும். லெசனை நீங்க எப்படி பிரசன்ட் பண்றீங்களோ அது மேலதான் அந்த லெசனோட மதிப்பே இருக்கு. அவங்களால அப்பதான் அந்த புது லெசனை கத்துக்க முடியும். காம்போனன்ட்ஸ். ஏ, டீச்சருக்கு ஒரு சப்ஜெக்ட பத்தி எந்த அளவுக்கு தெரியுமோ அதை மேக்சிமம் பயன்படுத்தணும். போன கிளாஸ்ல நம்ம லெசன் பிளான் பண்றத பத்தி கத்துக்கிட்டோம் இல்லையா? அதாவது அதுக்கு பேரு லெசன் பிளான். இன்னைக்கு டாபிக் டெமான்ஸ்ட்ரேஷனை பிளான் பண்றது. பி, ஜெனரல் அவேர்னஸ். சி, புரிதலுக்காக டூல்ஸ் அண்ட் டெக்னிக் கூட இருக்கணும். டி, பழைய புதிய சப்ஜெக்டுக்கு சம்பந்தம். இ, சூழல்களை ஏற்படுத்துறது. சரியான டிவைஸை பயன்படுத்துவது. உதாரணம், கேள்வி கேட்பது, லெக்சர் கொடுப்பது, எழுத்து வடிவத்துல சொல்லிக் கொடுப்பது, இல்லனா டூல்ஸோட சொல்லிக் கொடுக்கறது. அப்புறம் மெச்சூரிட்டி லெவலை வச்சு ஒரு ஸ்டெபிலிட்டியை உருவாக்கணும். சீக்வென்சஸ் ஆஃப் ஐடியாஸ். விவாதங்கள். சொல்லிக் கொடுக்கும்போது அவங்களோட இன்வால்வ் ஆகணும். அவங்க சப்ஜெக்ட்ல இன்வால்வ் பண்ண வைக்கணும். அவங்க கூட சீரியஸா இல்லாம நல்லா ஜாலியா பேசி கத்துக் கொடுக்கணும். முதல்ல எடுத்த லெசனை ரிவ்யூ பண்ணணும். பழைய அனுபவங்களை மறுபடியும் பயன்படுத்திக்கணும். பாடி லாங்குவேஜை உருவாக்கிக்கணும். கத்துக் கொடுக்கிற சப்ஜெக்டோட உத்தேசம், லெசனோட முக்கியத்துவம் அண்ட் அதோட லாபம், ஊக்கம் கொடுக்கணும். அவங்கள ஆச்சரியப்பட வைக்கணும். கதைகளை சொல்லணும். உற்சாகத்தை காட்டணும். புரிய வைக்கும் திறமை. எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு விஷயத்த ஆழமா புரிய வைக்கணும். ஈவெண்ட்ஸ் அப்புறம் நடந்த விஷயங்களை பத்தி டீட்டெயிலா அவங்க கிட்ட பேசணும். கிளாஸ்ல இத ஒரு விதமான டெக்னிக்னே சொல்லலாம். கத்துக் கொடுத்த விஷயத்த இது விரிவாக்குது. கத்துக் கொடுத்த விஷயத்த திரும்பி சொல்றதுக்கு திறமை இருக்கணும். இல்ல விவாதம் பண்ணி அதே விஷயத்த நல்லா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும். இந்த 2 விஷயங்களும் ரொம்ப ரொம்ப முக்கியம் வாய்ந்தவை. சொல்லிக் கொடுத்த விஷயத்த சம்பந்தப்படுத்தி காட்டுறது, அதை சரியான முறையில உபயோகிச்சு காட்டுறது. காம்போனன்ட்ஸ் ஆஃப் எக்ஸ்பிளைனிங் ஸ்கில். சரியான அணுகுமுறை. அறிமுகப்படுத்துதல், சம்பந்தப்பட்ட ஸ்டேட்மெண்ட். சொல்லிக் கொடுக்கறத தெளிவா சொல்லிக் கொடுக்கணும். டெக்னிக்கல் டயக்ராம்ஸை பயன்படுத்தணும். சொல்லிக் கொடுக்கறது சுவாரஸ்யமா இருக்கணும். டெக்னிக்கல் விஷயங்களை அழகா எடுத்து சொல்லணும். அவங்க கத்துக்கிட்டாங்களா இல்லையாங்கிறத பார்க்கணும். விருப்பத்தகாத நடத்தை. தேவையில்லாத பேச்சுக்கள். தொடர்பு இல்லாமல் பேசுவது. பேசுவதில் தெளிவில்லாமை. தவறான வாக்கியங்கள், வார்த்தைகள். பிடிக்காத நடவடிக்கைகள். கேரக்டர். கத்துக்க கூடியவங்க உங்களையே கவனிக்கிற அளவுக்கு நடந்துக்கணும்.
புரிய வைக்கிறதுக்கான எக்ஸாம்பிள்ஸ சொல்லணும். அது சம்பந்தப்பட்ட பிக்சர்ஸ் ஏதாவது இருந்தா அதையும் காட்டணும். கன்க்ளூடிங் ஸ்டேட்மெண்ட். கடைசியா ஒரு சம்மரிய வடிவமைக்கணும். ஒரு பிக்சரை காட்டி தெளிவுபடுத்தணும். டயக்ராம் போட்டு புரிய வைக்கணும். புரிய வைக்கிற லிங்க்ஸ பயன்படுத்தணும். சில ஜோடிக்கக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்தலாம். பேச்சில் கண்டினியூட்டி கரெக்டா இருக்கணும். சொல்லிக் கொடுக்கிற விஷயங்கள் ட்ரெயினிக்கு கரெக்டா போய் சேரணும். சரியான வார்த்தைகள். உதாரணத்துக்கு, இதனாலதான், இதுதான் காரணம், அதுதான். விஷுவல் டெக்னிக்ஸை பயன்படுத்துவது. ஒரு பிக்சர் 10,000 வார்த்தைகளை சொல்லும். சாக் போர்டு, சார்ட்ஸ், மாடல், பிக்சர்ஸ் எக்ஸெட்ரா. டெக்னிக்கல் வார்த்தைகளை புரிய வைக்கிறது. சரியான முறையில புரிய வைக்கிறது. இல்லனா புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டமா போயிடும். கத்துக்கிறவங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கணும். பிரசன்ட் சிச்சுவேஷனை உதாரணமா சொல்லணும். சாதாரண வாக்கியங்களை பயன்படுத்தணும். வெவ்வேறு கம்யூனிகேஷன் மூலமா ஸ்டூடெண்ட்ஸை ஆழமா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். சரியான கேள்வியை கேட்கணும். கேள்வி நேரா இருக்கணும். தேவையில்லாத விவாதங்கள், தேவையில்லாத வார்த்தைகள், சப்ஜெக்டுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயங்கள் உங்களை குழப்பிடுது, உங்களை டைவர்ட் பண்ணிடுது. இது வரைக்கும் நாம என்ன கத்துக்கிட்டோமோ அதை ஒரு தடவை பார்க்கலாம். டீச்சிங் பிராக்டிஸ் கைட்லைன்ஸ். தியரிக்காக நீங்க சரியான ஃபார்மேட்டை பயன்படுத்தி ஆகணும். பிராக்டிக்கலுக்காக டெமோ பிளான் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமானது. ஆரம்பம் எப்பவும் சுவாரஸ்யமா இருக்கணும். உட்காரும் வசதிகள் நல்லா இருக்கணும். தேவையான டூல்ஸ், மெட்டீரியல்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். சப்ஜெக்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவா இருந்தாலும் போர்ட்ல தெளிவா எழுதணும். லெசனோட நோக்கத்தை நீங்க தெளிவா புரிய வைக்கணும். பழைய பாடத்தை ஞாபகப்படுத்தணும். புது பாடத்தோட அதை லிங்க் பண்ணணும். ட்ரெயினிஸ்க்கு கத்துக்கக்கூடிய ஊக்கத்தை கொடுக்கணும். அவங்களுக்கு உதாரணத்தை சொல்லி ஊக்குவிக்கணும். தெரிஞ்சத அவங்களுக்கு டீப்பா புரிய வைக்கணும். வாய்ஸை கரெக்டா மெயின்டைன் பண்ணணும். கிளாஸ்ல கத்துக் கொடுங்க. ட்ரெயினிஸ் கூட எப்பவும் ஐ கான்டாக்ட்லயே இருக்கணும். போர்ட்ல கிளியரா எழுதணும். ஸ்பெல்லிங்கோ இல்ல வாக்கிய தவறோ எதுவும் இருக்கக்கூடாது. நீங்க கலர் சாக் பென்னை கரெக்டா இதுல பயன்படுத்தி ஆகணும். போர்டை கிளீன் பண்றதுக்காக டஸ்டரை யூஸ் பண்ணுங்க. தேவைப்படும் போது பாயிண்டரை யூஸ் பண்ணுங்க. பாயிண்டரை அசைக்க கூடாது. சரியான நேரத்துல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிக்சரை காட்டி அவங்களுக்கு புரிய வைங்க. முக்கியமான பாயிண்ட்ஸை நோட் பண்ணி வைங்க. ஆப்ரேஷன்ஸை ரிப்பீட் பண்ணுங்க. டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணும்போது ரொம்ப கவனமா இருங்க. எதையாவது சொல்லிக் கொடுக்கும்போது நல்ல உயர்தரமான வார்த்தைகளை பயன்படுத்தி ஆகணும். பதில கேளுங்க, அட்வைஸ் பண்ணுங்க, திரும்பவும் சொல்லுங்க. சப்ஜெக்ட் சம்பந்தப்பட்ட உதாரணங்களை எடுத்து நல்லா தெளிவா சொல்லுங்க. லெசனை சரியான நேரத்துல முடிங்க. டீச்சிங் ப்ராசஸை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. அடுத்த லெசன் என்னவா இருக்கும்னு எடுத்து சொல்லுங்க. நீங்க இந்த வீடியோவை பார்த்து எல்லாமே கத்துக்கிட்டீங்கன்னு நான் நம்புறேன். திரும்பவும் சந்திப்போம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் எக்ஸைட்டிங் வீடியோவோட. அது வரைக்கும் தேங்க்யூ அண்ட் குட் பை.